நேத்து புதன்கிழமை சஷ்டியோடு கூடிய திருவோண நட்சத்திரமும் சேர்ந்து வந்தது. எப்படி சஷ்டி திதி ரொம்ப முருகனுக்கு உகந்ததோ, அதே மாதிரி ஏகாதசி திதியும் பெருமாளுக்கு உகந்தது. திருவோணம் எப்படி பெருமாளுக்கு உரிய நட்சத்திரமோ, அதே மாதிரி கார்த்திகை நட்சத்திரம் நம்மளுடைய முருகப்பெருமானுக்கு உரியது. இவங்க 2 பேருக்கும் உள்ள ஒற்றுமை என்னன்னா, நம்ம கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு வேண்டும் போது குழந்தை பேருக்காக தான் வேண்டுவோம். அதே மாதிரி சஷ்டி திதியும் பார்த்தீங்கன்னா, நமக்கு குழந்தை பேருக்காக தான் வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான திதியும் நட்சத்திரமும் 2 இறைவனுக்கும் சேர்ந்தது போல வந்திருக்கு இந்த புதன்கிழமை. அன்னைக்கு திருவோணத்தன்னைக்கு நான் பண்ண அபிஷேகம் ஆராதனை தான் இது. திருமஞ்சனம், மஞ்சள், பால் இதனால அபிஷேகம் பண்ணியிருந்தேன். இந்த திருவோண விரதத்தின் சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவோண விரதம் இருக்கிறவங்களுக்கு சந்திர தோஷம் கண்டிப்பாக நீங்கும். சந்திரன் அப்படிங்கிறவங்க மனசுக்கான கிரகம். அந்த கிரகம் பார்த்தீங்கன்னா மனசை குழப்பமடைய செய்யும் போது நம்ம திருவோண விரதத்தன்னைக்கு நம்ம வழிபாடு செஞ்சோன்னா நம்மளுடைய சஞ்சலங்கள்லாம் நீங்கி தெளிவு கிடைக்கும். அதே மாதிரி நிம்மதியான வாழ்வு கிடைக்கும். மாதம் மாதம் நீங்கள் திருவோண விரதம் இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நீங்கள் புண்ணியம் செஞ்சவங்க தான் சொல்லணும். ஏன்னா 7 பிறவிகள்லையும் நம்ம நிம்மதியான வாழ்வு கிடைக்க 16 வகையான செல்வங்களோடு வாழ அந்த எம்பெருமான் நம்மளை ஆசீர்வதிப்பார். திருவோண விரதம் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவங்களாம் பெருமாள் கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருக்கீங்க அப்படின்னு தான் அர்த்தம். யாரெல்லாம் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா நட்சத்திரங்கள்லேயே மரியாதையா நிமித்தமா திருன்னு சொல்லக்கூடிய 2 நட்சத்திரங்கள் தான். ஒன்று திருவோணம், இன்னொன்று திருவாதிரை. திருவாதிரை சிவபெருமானுக்குரியது, திருவோணம் நம்மளுடைய எம்பெருமானுக்குரியது. அதே மாதிரி திருவோண நட்சத்திரத்தில் தான் நம்மளுடைய 3 அடிய உலகத்தில் அளந்த வாமன அவதாரத்தை கிருஷ்ண பகவான் எடுத்தார். இந்த தொட்டில் கிருஷ்ணன் என் ஃப்ரெண்டு எனக்கு காலேஜ் படிக்கும் போது கொடுத்தது. எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் நான் இந்த தொட்டில தான் நான் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு ஆட்டி விட்டேன். அதுக்கப்புறம் ஒரு குட்டி கிருஷ்ணன் எங்கள் வீட்டுக்கு பிறந்தாரு. அதே மாதிரி நீங்களும் பார்த்தீங்கன்னா திருவோணத்தன்னைக்கும் சரி, சஷ்டி அன்னைக்கும் சரி குழந்தை பேர் வேணும்னா 2 இறைவனையுமே வேண்டுங்க. நான் காலையில் முருக வழிபாடு செஞ்சு நல்லபடியாக முருகனை வழிபாடு செஞ்சு வேல்மாறல் படித்தேன். அதே மாதிரி மாலை வேளையில் கிருஷ்ண பகவானுக்கு பூக்கள் சாற்றி துளசி மாலைலாம் சாற்றி பால் நெய்வேத்தியமாக வச்சு நல்லபடியாக அபிஷேகம் பண்ணி சாமி கும்பிட்டேன். இந்த திருவோண விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சுத்தமான ஆடையெல்லாம் அணிஞ்சு நல்லபடியாக நீங்கள் ஓம் நமோ நாராயணங்கிற அந்த மந்திரத்தை எவ்வளோ தூரம் நீங்கள் உச்சரிக்க முடியுமோ அவ்வளோ தூரம் உச்சரிக்கலாம். சாயங்காலம் நீங்கள் விளக்கு தூபதீப ஆராதனைலாம் காமிச்சதுக்கப்புறம் என்ன நெய்வேத்தியம் வைக்கிறீங்களோ அதை நீங்கள் சாப்பிட்டு விரதத்தை முடிச்சுக்கலாம். உங்களால் விரதம் இருக்க முடியலனாலும் பரவாயில்ல, ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற மந்திரத்தை உங்களால் எவ்வளோ தூரம் சொல்ல முடியுமோ சொல்லுங்கள். கிருஷ்ணர் பகவான் நினச்சிக்கிட்டே நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிருஷ்ணரோ ராதையோ அடுத்த வருஷம் நம்ம வீட்டுக்குள்ளே தவழ்வாங்கங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. நான் கிருஷ்ண ஜெயந்தியும் கொண்டாடுவேன், சஷ்டி விரதமும் மேற்கொள்வேன். ஸோ எனக்கு 2 பேருமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் 2 பேரையும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எங்கள் வீட்டு குட்டி கிருஷ்ணர் எப்படி இருக்காரு அப்படிங்கிறத சொல்லுங்கள். நீங்கள் திருவோண நட்சத்திரமாக இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக்